டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. இது பாருங்கள், மல்டிப்ளை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஓகேவா? மல்டிப்ளைஸ் பண்ண சொல்கிறாங்க ரெண்டையும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 3 ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணுங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? கீழே இப்போது நான் இந்த 2ab ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு இந்த சைடு இருக்கிறது எழுதிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு பதிலாக இது எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அதை எழுதிக்கிறோம். இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ காமன் டேர்மில் கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி, இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், கீழே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குனால அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அது ஏல இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.